ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஈத்தப்பழம் வந்து ரொம்ப நல்லதுமா. சவுதி பழம் 1/2 கிலோ விற்கிது. இன்றைக்கி யாரோ கொடுத்துட்டோம் சவுதி பழம்ண்டு. நான் எங்கள் வீட்லையில் யாரும் சவுதியில் இல்லை, அக்கம் மக்களிக்கிறணும். இது வந்து சவுதி பழம் எனக்கு வேறு கெஸ்ட்டுகள் கொடுத்து விட்ரு. அது வந்து நீங்கள் வந்து இந்த ஈத்தப்பழத்தை நல்லா சாப்பிடுங்க. ரத்த விருத்தியாகும். பாலில் அடித்து கொடுங்க. ஒரு நாளைக்கு மாதுளம்பழம், ஒரு நாளைக்கு கொய்யாப்பழம், ஒரு நாளைக்கு சப்போட்டா, ஒரு நாளைக்கு கிர்னிப்பழம், ஒரு நாளைக்கு புட்டுப்பழம்னா ரொம்ப நல்லது. அது மாதிரி ஒரு நாளைக்கு ஈத்தப்பழம். பால் சும்மா கொடுக்குறத விட இதை ஊற்றி கொடுத்தா பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு பாதாம் பிஸ்தா செம்சா வர ஊற போட்டு கொடுங்க. இதெல்லாம் மலச்சிக்கல் வராது. ஈத்தப்பழத்துக்கு கொஞ்சம் மலச்சிக்கல் வரும். அதுக்கு நம்ம ஈக்குவலாக மறுநாளைக்கு இதை கொடுத்துட்டா சரியாக போயிடும். அதை கொடுங்க. பிள்ளைகள் நல்ல ரத்த அளவே குறையாது. மாதத்துக்கு 4, 5, 6 ட்ரிப்பு கொடுத்துருங்க. சும்மா திங்காது. ஒரு 3 பழம் போட்டால் நல்லது. பிளட் ப்ரெஷருக்கு நல்லது, கண்ட்ரோல் ஆகும். ஹீமோகுளோபின் நல்ல ஸ்ட்ராங்காக ஆகிடும் ரத்த அளவு. அதனால் நீங்கள் இதை மெயினாக சேருங்க. இதை நான் போடுறேன். 1/2 கிலோ பழம் யாராவது கொடுத்து விட்றதும் நாட்கள் மறந்துடுமா. நல்ல கம்பெனி, நல்ல பழம். அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவு வகையில் ரொம்ப கவனமாக இருங்க. மெடிக்கலை விட உணவு தான் ரொம்ப முக்கியம். திண்டவன் திறஞ்செய்வான், உண்டவன் உரஞ்செய்வான்னு எங்கள் அம்மா அடிக்கடி ஒரே சொல்லுவாள். அது அந்த ஞாபகம் வருது. இந்த மாதிரி தின்னுங்க. ஏன்னா அஸ்ஸலாமு அலைக்கும்.